இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் இரா சரவணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற நந்தன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஊர் கூட்டத்தை காட்டுறாங்க. அந்த ஊர் கூட்டத்தில் எதை பற்றி பேசிக்கிறாங்கன்னா, வரப்போகிற பிரசிடெண்ட் தேர்தலை பற்றி பேசிக்கிறாங்க. அந்த பிரசிடெண்ட் தேர்தலில் ஆண்டாண்டு காலமாக பாலாஜி சக்திவேலுடைய குடும்பம் தான் பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்டு வருது. இந்த வருஷமும் நான் தான் பிரசிடெண்ட் ஆவேன் அப்படிங்கிறதுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிரசிடெண்ட் பதவிக்கான விலையை அங்கே உட்காந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏலத்தில் பாலாஜி சக்திவேல் நினச்ச மாதிரி அந்த பிரசிடெண்ட் பதவியை காசு கொடுத்து வாங்கிடுறாரு. இப்போது இனியும் நம்ம தான் பிரசிடெண்ட்டுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் கமிஷன்லேருந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. அந்த தொகுதியை ரிசர்வ் தொகுதியாக அறிவிச்சிட்டு தான் தகவல் வருது. இப்போது பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போது நம்ம கையில் ஆண்டாண்டு காலமாக இருந்த பதவியும் போயிடுச்சு, அதிகாரமும் இன்னொருத்தங்க கையில் போகுது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசித்தவர் இந்த பிரசிடெண்ட் பதவிக்கு நம்ம பேச்ச கேட்கக்கூடிய ஒரு பொம்மையை அங்கே உட்கார வைக்கணும், ஒரு அல்லக்கையை ஒரு பட்டியலினத்துலேருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்து வைக்கணுன்ட்டு இவர் வீட்டில் இவருக்கு அல்லக்கையாக இருக்கக்கூடிய சசிகுமார் கேரக்டரை அந்த கேரக்டருக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. அவரையே பிரசிடெண்ட்டாகவும் வர வச்சிடறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சசிகுமார் அந்த பிரசிடெண்ட் பதவி வச்சுக்கிட்டு அவரால் தனியாக இயங்க முடியாமல் தன்னுடைய தன்மானத்துக்கே பிரச்சனை வரும்போது இந்த பாலாஜி சக்திவேலை எதிர்க்க துணிஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இது கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையை படமாக எடுத்திருக்காங்க. ஆனால் சொன்ன விதத்தில் தான் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. திரைக்கதையாக ரொம்ப கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் காட்டுற எந்த விஷயமும் நடக்காத விஷயம் கிடையாது, நடந்த விஷயந்தான். உண்மைக்கு நெருக்கமாக படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது உண்மைக்கு புறம்பாக இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. உண்மையாக நடந்த விஷயத்தையே ஏதோ குக் பண்ண மாதிரி கதையை கோர்வையாக சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சசிகுமார் பிரசிடெண்ட் ஆன உடனே அவர் தானே பிரசிடெண்ட்டு, அவர் பிரசிடெண்ட் ஆஃபீஸில் போய் உட்காருவார் அப்படின்ற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. நமக்கு தெரியுது அவர் நிச்சயமாக அவர் உட்கார விட மாட்டானுங்க, ஏதோ ஒரு திருக்குச்சு பண்ணுவானுங்கன்னு. அதே போல் அதில் நடந்துடுது. அப்புறம் பார்த்தா அவர் தான் ஊரில் கொடியேற்றணும், ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அதே மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி பல சீன்களை சொல்லலாம். இந்த கேரக்டர் மேலே ஒரு சிம்பத்தி வரட்டும் அப்படின்னு எடுத்த மாதிரி தான் இருக்குதே தவிர இது ஒரு நடந்த உண்மைன்ற மாதிரியே இல்லை. அதே போல் படத்தில் சில கண்டினியூட்டி பிரச்சனையும் இருக்குது. படத்தில் கண்டினியூட்டி பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, மேக்கப்லேயே கண்டினியூட்டி பிரச்சனை இருக்குது, பாடி லாங்குவேஜில் கண்டினியூட்டி பிரச்சனை இருக்குது. சில சீனில் பார்த்தா சசிகுமார் பளிச்சுன்னு இருக்கார், சில சீனில் பார்த்தா அழுக்காக இருக்கார், சில சீனில் வேறு மாதிரி இருக்கார், பாடி லாங்குவேஜ் மாறுது. இந்த மாதிரி கண்டினியூட்டிலாம் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க. படத்தை உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ராவாக எடுத்து வச்சுருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமாகவும் இல்லை, ராவாகவும் போயிடுச்சு. நீங்கள் கூட சொல்லலாம் உண்மைக்கு நெருக்கமாக எடுத்தால் அது கொஞ்சம் ராவாக தானே வரும்ன்ட்டு. அப்படி இல்லை, அந்த சீனையும் சுவாரஸ்யப்படுத்த முடியும். இந்த படத்துலேயே கூட ஒரு சீன் வரும். பாலாஜி சக்திவேலு சசிகுமாரை கேண்டிடேட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த சுதாகர் கேரக்டரு இன்னொரு கேண்டிடேட்டை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நாமினேஷன் போட போகிற இடத்துல இந்த பாலாஜி சக்திவேலுக்கும் சுதாகருக்கும் சண்டை வந்துடும். அந்த இடத்துல இந்த சசிகுமாரும் இன்னொரு கேரக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நியாயமாக நம்ம 2 பேர் தானே சண்டை போடணும், இவனையும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு உண்மையாகவே ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த மாதிரி படத்தில் ஒரு 10 சீன் செட்டையராக பண்ணியிருந்தாங்கனால இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான படங்களில் ஒவ்வொரு கேரக்டருமே ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருக்கணும். அப்படிலாம் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட ஒழுங்காக பண்ணலை, பாலாஜி சக்திவேல் கேரக்டரை தவிர. அவரும் அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், கேரக்டரை நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. அவரை பார்த்தாலே கோபம் வர்ற மாதிரி பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவுமே கூட சலிப்பாக தான் போயிடுச்சு. அவர் ஒரு சாதாரண பிரசிடெண்ட் தானே, அவர் என்னமோ பெரிய மந்திரி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த குடிசை பகுதியில் வந்து இவங்களை பூரா கேவலப்படுத்திட்டு போகிறதே அவர் தொழிலாக வச்சுருக்காரு. அவருக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருக்குது. அவர் யாரை அடித்தாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் எதிர்க்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்திருக்கணும். ஒரே ஒரு கேரக்டர் இருந்தது, அதை ஃபஸ்ட் ரீல்லே முடிச்சு விட்டாங்க. அது ஒரு பாதி படம் வரைக்குமே கொண்டு வந்திருந்தால் அந்த ஒரு சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதை ஏற்கனவே நடந்த, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்க, இனி எப்போவுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை படமாக எடுத்திருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக பாராட்டணும். ஆனால் இது படமாக வந்த விதத்தில் இதை உண்மைக்கு நெருக்கமாக ராவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் நிச்சயமாக அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபேக்கான படமாக தான் வந்திருக்குது. வாய்ப்பு இருந்தும் நழுவு விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லணும்.